ஒரு நடிகர் தலைவராக முடியும். ஒரு தலைவர் மக்களுடைய நம்பிக்கையா மாறுறது அது ஒரு வரலாறு இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியிருக்கு. விஜய் விஜய்ன்ற ஒரு மந்திர வார்த்தை இது ஒரு மனுஷரை மட்டும் குறிக்காது, இது ஒரு மாற்றத்தை குறிக்க போகுது இல்லையா? திரையில் பார்த்த அந்த ஹீரோ இன்னைக்கு நம்முடைய நிஜ வாழ்க்கையில மக்களோட குரலாக நின்றுட்டு இருக்காரு இல்லையா? விஜய். நான் அந்த பேரு ஒரு சினிமா பிராண்டா ஆரம்பிச்சது, இன்னைக்கு அது ஒரு அரசியல் இயக்கமா மாறிடுச்சு. சின்ன சின்ன உதவிகள், மாணவர்களுக்காக ஒரு ஆதரவு, அரசியல் மீது உள்ள சின்ன சின்ன தெளிவான கருத்துக்கள், அதெல்லாம் சேர்த்த ஒரு விதை. அந்த விதை இன்னைக்கு ஒரு பெரிய மரமா இன்னைக்கு செழிச்சு நிற்குது இல்லையா? தமிழ்நாட்டு அரசியல்ன்றது அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு புதிய குரல் வந்துன்னா அதை கேட்கறதுக்கு மக்கள் ரொம்ப தயாரா எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க. விஜய் என்னும் சொல்லும் பெயர் அது ஒரு மந்திர சொல். ஒவ்வொரு வீட்லையும் ஒரு தாயுடைய குரல் அது இல்லையா? மக்களுடைய குரல், பெண்களுடைய குரல், இளைஞர்களுடைய குரல், மத்திய தர குரல். எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி, இவர் நம்ம வாழ்க்கையை மாற்றுவாரா? அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு இப்போ மேடையில கிடைக்க போகுது. இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த ஜோசப் விஜய் ஆகிய நம்ம நண்பன், நம்மளுடைய நண்பன், தோழன் இன்னைக்கு பதவி ஏற்க போறாரு. இவ்வளவு பெருமையா இல்லையா? சிஎம்மா பதவியேற்கிறார். அவருடைய கை உயரும் பொழுது ஒரே ஒரு சத்தியம் மட்டும் கிடையாது, அது ஒரு வாக்குறுதி. மக்களுக்கான மாற்றத்துக்கான நேர்மைக்கான அந்த ஒரு நொடி நூற்றாண்டு முழுக்க நினைவுல நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நிலைக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவு விமர்சனங்களை பார்த்தார், எவ்வளவு தடைகள். இவரை முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அவரை எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சாதாரண தாய், ஒரு சாதாரண இளைஞன், ஒரு சாதாரண மனுஷன், எல்லாரும் எதிர்பார்ப்போட இன்னைக்கு இவர் இந்த இடத்துக்கு வந்து நிற்பாரு எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட காத்திருந்தாங்க. இன்னைக்கு அந்த நாள், அந்த நம்பிக்கை இன்னைக்கு வெற்றி அடைஞ்ச நாள். இன்னைக்கு ஒரு மனுஷனோட பதவி ஏற்கிற நாள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு மக்களுடைய கனவு உயிர் பெற போற நாள் இல்லையா? விஜய் அவருடைய பயணம் சினிமால அரசியலுக்கு வந்திருந்தாலும் அது அப்படி சொல்லி சாதாரண ஒரு பாதை கிடையாது. அது ஒரு பொறுப்பான பாதை, அது ஒரு தியாகம். இன்னைக்கு அவர் எடுத்த இந்த சத்தியம், அவர் எடுக்க போற அந்த வார்த்தைகள் அது காற்றுல கலந்துடக்கூடாது. மக்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அது ஒலிக்கணும். தமிழ்நாட்டோட புதிய எதிர்காலம், தமிழ்நாட்டோட புதிய முதல்வருக்கு நம்ம மனசார ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். உங்க காலம் நியாயம் பேசணும் நண்பா. உங்க ஆட்சி ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைக்கிறதா ஆட்சியா இருக்கணும் நண்பா. உங்களுடைய முடிவு மக்களுடைய எதிர்காலத்தினுடைய மண்ணை பாதுகாக்கிறதா இருக்கணும் நண்பா. சினிமாவில் நாங்கள் உங்களை பல ரோல்ல பார்த்துருக்கோம். ஒரு பெரிய தலைவரா, அரசியல்வாதியா, ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, பல நேர்மையான ரோல்ல உங்களை பார்த்துருக்கோம் நண்பா. இன்னைக்கு உங்க கடமை, இந்த எல்லா ரோல்லையும் நீங்க எப்படியெல்லாம் இருப்பீங்க நாங்க எதிர்பார்த்தோமோ அதை நீங்க இன்னைக்கு சிஎம்மா நிலைநாட்டுவீங்க நம்புறோம். ஒரு குழந்தை பசியை நிறுத்தி, ஒரு மாணவனுடைய கனவை நினைவாக்குறதுக்கு, ஒரு குடும்பம் நிம்மதியா சிரிக்கிறதுக்கு, அதோடைய எல்லா ஆசைகளுக்கும் நீங்க பதிலா இருக்கணும். வாழ்த்துக்கள் நண்பா. எல்லா தாய்களுடையும், எல்லா தகப்பன்மாரும், எல்லா உங்களுடைய நண்பர்களும் எல்லாருடைய சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த உங்களுடைய பாதை ரொம்ப எளிதா இருக்காது, பட் மக்கள் உங்க கூட இருக்காங்க. இந்த மக்கள் உங்க கூடயே இருப்பாங்க, உங்க கூடயே வழி நடத்திட்டு இருப்பாங்க. இது ஒரு புதிய ஒரு தமிழ்நாட்டுடைய தொடக்கம். விஜய் என்பது மக்களுடைய மனசுல வந்த ஒரு மந்திர சொல். உங்களுடைய நண்பன் இல்லையா? இன்னைக்கு நமக்கு பதவி ஏற்க போறாரு. எல்லாரும் மனசார வாழ்த்து சொல்லுங்க.